பேரு டோரா. என் பேரு புஜ்ஜி. நானும் புஜ்ஜியும் சேர்ந்து இன்னைக்கு சூப்பரான ஸ்வாட் பலூன் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறோம். ஸ்வாட் பலூனா? அது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டோரா. அதை வச்சு ஃபன்னா கத்தி சண்டையும் போட்டு விளையாடலாம். சரியா சொன்ன புஜ்ஜி. ஆனா ஸ்வாட் பலூன் செய்யறதுக்கு முன்னாடி 8 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது அவங்க தெரியாம கடிச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸ்வாட் பலூன் செய்யறதுக்கு நம்ம பர்பிள் கலர் பலூனை பம்ப் பண்ணிக்கணும். அதோட எண்ணில் கொஞ்சமா கேப் இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். இப்போ ஒரு சின்ன பபிள் வர்ற மாதிரி இதை ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு பெரிய பபிள் வர்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பபிளோட எண்ட் பாயிண்ட்டை லைட்டா பிரஸ் பண்ணா இது பர்ஃபெக்ட் ஆயிடும். அடுத்து இத பபிள்ல வச்சு பாதி அளவு சொருகி விட்டா போதும். இப்போ இந்த பபிளை பர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு இந்த பபிளோடைய மவுத் பார்ட்ல இருக்கிற மிச்ச பலூனை நல்லா உள்ள கூடி சுத்தி விட்டுறணும். இப்போ நமக்கு கியூட்டான ஸ்வாட் பலூன் கிடைச்சாச்சு. இப்போ இதே மாதிரியே 2 ஸ்வாட் பலூன் செஞ்சாச்சு. இப்போ இதை ஃபன்னா கத்தி சண்டை போட்டு விளையாடலாம். எனக்கு இந்த ஸ்வாட் பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த ஸ்வாட் பலூன் பிடிச்சிருக்கா? அப்படின்னா நம்ம சேனல் டோராஸ் பலூனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.